இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 சர்ப்ரைசிங் திங்ஸ் அபவுட் ஷெம். ஷெம்மை பற்றி ஆச்சரியமான 10 விஷயங்களை நம்ம பார்க்க போகின்றோம். ஷெம் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன். இவர் யாரோட மகன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நோவாவோட பிள்ளைங்க. இவர் மூலயமா தேவன் ஏராளமான திட்டங்களை செய்கின்றார். இவரை பத்தி வசனங்கள் ரொம்ப குறைவா இருக்குதுங்க. ஆனால் இவரோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. அது எப்படின்றத இந்த ஒரு காணொலியில நம்ம பாக்குறோங்க. 10 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம் சுருக்கமா. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம் மூலயமா தேவன் என்ன பண்றாருனாக்கா ஒரு உடன்படிக்கை செய்யறாருங்க. அது என்ன உடன்படிக்கை அப்படின்றத ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 9:26ல பின்னும் அவன் ஷெம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பானாக என்றார். பாத்தீங்களா, இது தேவன் கொடுக்கின்ற ஒரு உடன்படிக்கை. என்ன சொல்றாரு, ஷெம்மோட தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுவார் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம் ஒரு விசுவாசியா இருக்கிறாருங்க. நோவோட பிள்ளை, தேவன் மேல நல்ல ஒரு விசுவாசம் இருக்குது. இதை எப்படி நம்ம உறுதியா சொல்லலாம்னாக்கா, இவங்களோட லினியேஜ்ல வரவங்க நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. தேவனுக்கு உகந்த ஒரு காரியங்களை பண்றாருங்க. ஸோ இவரோட லைனை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவரோட லைன்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாம் வராங்க. ஆபிராம் இவரோட லைன்ல இருந்தா வராருங்க. இன்னும் முக்கியமான விசுவாசிகள் எல்லாருமே இவங்களோட லைன்ல இருந்தா. அதனால ரொம்ப பர்சனலா இந்த ஒரு விஷயம் இருக்குதுங்க. 2000 பிசில இந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம பார்க்கும் போது ஆதியாகமம் 10:11 நம்ம வாசிச்சோம்னாக்கா அவருடைய வம்ச வரலாறு இருக்குதுங்க. அவங்க பசங்க யார் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஆபிராம் வராருங்க. டைரக்டா ஷெம்மோட லைன்லயே அவர் வராரு. ஆபிராம் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னாக்கா ஊர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸை சேர்ந்தவர். மெசபொட்டோமியா, இன்னைக்கு ஈரான் அண்ட் ஈராக் அந்த ஒரு பகுதியில இருக்கின்ற ஒரு விஷயம். தேவனுடைய அந்த உடன்படிக்கை ஆபிராம்ல இருந்து அப்படியே தொடர்ந்து வருதுங்க இல்லைங்களா. ஸோ ஆர்காலஜி இந்த ஊர்ல பண்றாருங்க. இந்த ஊருன்ற பிளேஸ்ல 1922ல இருந்து 1934 இந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்த ஊர்ல ஆர்காலஜி பண்றாருங்க. இன்னைக்கு மாடர்ன் டே ஈராக் இல்லைங்களா. யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சர் லியோனார்ட் ஊலி அப்படின்றவர் நிறைய பிளேசஸ் தோன்றாருங்க இவர் போயிட்டு. இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான டிஸ்கவரிஸ் அங்க பாக்குறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் அங்க இருக்குதுங்க இல்லைங்களா. சுமேரியன் சிவிலைசேஷன் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. 2100 பிசில நிறைய இந்த எழுத்துக்கள் கிடைக்குது. ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னொரு இடத்துல கில்கமேஷ் அப்படின்ற ஒரு இது இருக்குதுங்க, டேப்லெட்டு. அதுல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள். இவங்க அந்த காலகட்டத்திலேயே ரைட்டிங்ஸ்க்கு ரொம்ப பேர் போனவங்க, நாலேஜபிள் பீப்புள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆயிருக்குதுங்க இந்த ஊர்ல. நிறைய பேர் போறது வருது இந்த மாதிரி ரொம்ப. ஸோ இந்த ஆர்காலஜி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க கண்டுபிடிக்கிறாருங்க. அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளேஸா இது இருக்குதுங்க. ஷெம்மோட வம்சாவளி ரொம்ப தொன்மையான ஒரு வம்சாவளி அப்படின்றது இங்க தெரியுதுங்க. ஸோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் எந்த விதமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஷெம்மு கிட்ட மட்டும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணலங்க, நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்ம பரலோகத்துக்கு போக போகின்றோம். தேவனோட வலது பாரிசத்துல உட்கார போகின்றோம். இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை செய்ய போகின்றோம் அப்படின்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குது, அதுக்கு ஏற்றபடி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்றதுதான் யோசிக்க வேண்டிய கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம் நமக்கு நல்லா தெரியும், நோவாவோட குமாரன். ஆபிராம் தெரியாதவங்க கிறிஸ்டானிட்டியில யாருமே இருக்க முடியாதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஷெம்மோட வம்சாவளியில வருவார். ஆனா யாருக்கும் தெரியாத, அநேகருக்கு தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம்மும் ஆபிரகாமும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்துருக்கிறாங்க. ஆபிரகாம் ஷெம்மு பிறந்ததுக்கு நிறைய நாட்கள் கழிச்சுதான் பொறுக்கிறாருங்க இல்லைங்களா. நிறைய தலைமுறை கழிச்சுதான் வராரு. ஆனா ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, கண்டிப்பா பேசியிருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்களோட லைஃப் ஓவர்லேப் ஆகுதுங்க. ஜெனசிஸ் சாப்டர் 11, 10 and 11ல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10-11ல வருதுங்க. ஷெம்மின் சந்ததிகள் இவைகள். பெருகிறதற்கு பிறகு 2ஆம் ஆண்டில் ஷெம் 100 வயதான போது, பாத்தீங்களா, அந்த பெருவெள்ளம் ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா 98 இயர்ஸ். ஜலப்பிரளயம் ஆயிட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு குழந்தை பிறக்குதுங்க இல்லைங்களா. ஸோ அப்போ 100 வயசு அவருக்கு குழந்தை பிறக்கும் போது அவரோட குமாரன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அர்பாக்சாத். அர்பாசாத் என்ன பண்றாருக்கு, பெற்ற பின் ஷெம் 500 ஆண்டுகள் வாழ்ந்தது.
மகனையும் மகள்களையும் பெற்றான். பாத்தீங்களா? அர்பாசாத்துக்கு அப்புறம் நிறைய பிள்ளைகள் இருக்குது. சோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 500 வருஷம் வந்து வாழ்றாங்க. சோ டோட்டலா இவர் வாழ்ந்த காலகட்டம், அதாவது ஆயுசு நாட்கள் 600 வருஷம் வந்து இவரு வாழ்ந்திருக்கிறாருங்க. இப்போ ஆபிரகாமுக்கும் இவருக்கும் இருக்கின்ற காலகட்டம் எப்படி வந்து ஓவர்லாப் ஆகுது, அதாவது 2 பேரும் எப்படி ஒரே காலகட்டத்துக்குள்ள வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 11 verse 26ல, தேரா 70 வயது ஆனபோது ஆபிரகாமையும் நாகோரையும் ஹாரானையும் பெற்றான். 3 பசங்க தேராக்கு. தேரா என்பவர் வந்து ஆபிரகாமோட தகவன் பேரு. இவருக்கு 3 பிள்ளைகள், அப்ராம், நாகோர், அரான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ளட் எப்போ வருது, ஜலப்பிரளயம் பாத்தீங்கன்னாக்கா நோவா வந்து 600 வயசு இருக்கும்போது இந்த ஜலப்பிரளயம் வருது. அப்போ ஷெம்முக்கு எவ்வளவு வயசுனாக்கா 98 வயசுங்க. இந்த ஜலப்பிரளயம் வரும்போது ஷெம்முக்கு 98 வயசு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து குழந்தை பிறக்குதுங்க இல்லைங்களா? அர்பாசாத் என்பவர் வந்து பொறுக்கிறாரு. இப்போ ஆபிராம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 292 வருஷம் கழிச்சு அவர் வந்து பொறுக்கிறாரு. அதாவது எப்போ பொறுக்கிறாரு, அந்த ஃபிளட் வந்ததுக்கு அப்புறம் 292 இயர்ஸ் கழிச்சு ஆபிராம் வராரு இல்லைங்களா? ஃபிளட்டுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஷெம் எவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறாருனாக்கா 500 வருடங்கள். சோ இப்போ நம்ம என்ன பாக்குறோம், ஷெம் வந்து எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? சோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்கா 210 இயர்ஸ் வந்து வருதுங்க இல்லைங்களா? அதாவது ஆபிராம் பிறந்து 210 வருஷம் வரைக்கும் ஷெம் உயிரோட இருந்திருக்காரு. அப்போ கண்டிப்பா வந்து ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். எவ்வளவு பெரிய இம்ப்ளிகேஷன் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு சாட்சியா இருக்கும். இல்லைன்னா ஆபிராமுக்கு அந்த விசுவாசம் வந்திருக்காதுங்க. இவர் வந்து சொல்லி இருக்கணும், தேவன் எவ்வளவு பெரியவரு, எங்களை பெருவெள்ளத்துல இருந்து இந்த மாதிரி காப்பாத்தினாரு, நாங்க ஒரு வருஷம் அந்த பேழைக்குள்ள இருந்தோம், தேவன் வல்லமையா வழி நடத்தினாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து கடத்தி இருப்பாருங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அதனாலவே தேவன் வந்து அவருக்கு அவ்வளவு ஆயுசு நாட்கள்ல கொடுக்குறாருங்க. இல்லைன்னா வந்து தேவனுடைய அந்த ஒரு பிளெஸிங் எவ்வளவு பெருசு அப்படின்றது ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க இல்லைங்களா? லிட்ரலா தேவன் இந்த மாதிரி விஷயங்களை பண்றாருங்க. ஓகே, சோ அததான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். சோ லிங்க் இப்படி வருதுங்க. ஓகே, ஷெம்முக்கும் ஆபிரகாமும் வந்து ஒரே காலகட்டத்திலயும் இருந்திருக்கிறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து எவ்வளவு வேல்யூவா எடுத்துட்டு இருக்கிறோம், அதாவது நம்ம நிறைய பேருக்கு சாட்சியா இருக்கணும். இப்ப எப்படி ஷெம் வந்து மத்தவங்களுக்கு சாட்சியா இருந்தாரோ, ஒரு நல்ல லெகசியை வந்து விட்டுட்டு போறாரோ, அந்த மாதிரி நம்ம மத்தவங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியை வந்து விட்டுட்டு போகணுங்க. ஒரு குட் எக்ஸாம்பிளா இருந்து வந்து மறைக்கணுங்க. ஏதோ வாழ்ந்தோம் மறித்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மத்தவங்களுக்கு தேவனோட சாட்சியை சொல்லி நம்ம வந்து மறிக்கிறவங்களா இருக்கணுங்க சகோதரி சகோதரி. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, செமெட்டிக் அப்படின்ற ஒரு வேர்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஏன் தெரியுங்களா? ஷெம் மூலியமா வந்த வம்ச வழி எல்லாருக்குமே வந்து செமெட்டிக் அப்படின்ற ஒரு பேர் வருதுங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 10:21ல, யாப்பேத்தின் அண்ணனாகிய ஷெமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், அவன் எபேரின் பிள்ளைகளுக்கெல்லாம் தகப்பன். பாத்தீங்களா, என்ன பாக்குறோம்னாக்கா, யாப்பேத்தின் அண்ணனாகிய ஷேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவருக்கு நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாருங்க. சோ இதுதான் வந்து செமெட்டிக் அப்படின்ற ஒரு பேர் வருதுங்க இல்லைங்களா? ஷெம்மு மூலியமா வந்தவங்களுக்கு எல்லாம் செமெட்டிக். ஸோ இதை எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈப்ரூ பீப்புள், அராமியன்ஸ், அசரியன்ஸ், அரப்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஷெம்மு மூலியமா வந்த வம்சத்தார். இவங்க வந்து வேர்ல்ட்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றாருங்க இல்லைங்களா? அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப வல்லவர்கள், ஞானிகள் இல்லைங்களா? ஆர்கிடெக்சர் பண்றதுல, இந்த கலையில எல்லாத்துலயும் வந்து கை தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க இந்த செம்மு மூலியமா வந்த வம்சத்தார்கள். ஸோ இதோட வேர் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா செம்முல இருந்து வருதுங்க. சரிங்களா? லிங்குவிஸ்டிக், கல்ச்சுரல் எல்லாத்துலயும் வந்து ரொம்ப ரொம்ப என்னங்க கை தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப தொன்மையா இருக்குதுங்க இவங்களோட வம்சாவளி. அதை தான் நம்ம பாக்குறோம். 1781ல ஒரு விஷயம் நடக்குதுங்க. ஆகஸ்ட் லுட்விக் ஓன் ஸ்லோசர் அப்படின்றவர், இவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு ரிசர்ச் பண்றாரு. சரிங்களா? இந்த லாங்குவேஜ் பத்தி ரிசர்ச் பண்றாரு. இவர் தான் வந்து இந்த செமெட்டிக் என்ற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாருங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஷெம்மோட வம்சாவளியை பத்தி ஆழமா வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த பிப்ளிக்கல் ஜினியாலஜியோட ஃபவுண்டேஷன் இங்கத்துல இருந்து ஆரம்பிக்குது. வேர்ல்டு ஃபுல்லா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எல்லாம் இங்கத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவரு பப்ளிக்கு வந்து சொல்றாருங்க. அப்போ வந்து இது ரொம்ப
ஃபேமஸ் ஆகுதுங்க. பைபிள் எந்த அளவுக்கு உண்மையான புஸ்தகம் அப்படின்றது உலகத்தாருக்கு நல்லா தெரிய வருதுங்க நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வேதத்துல இருக்கிறதெல்லாம் கட்டுக்கதைன்னு. ஆனா இந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆழமா வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்க வந்து ஆதாரத்தை காட்டும் போது யாராலையும் வந்து டினை பண்ண முடியலங்க. ஓகே, ஸோ இப்போ வேதத்துல எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேத் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து டீப்பன் ஆயிருக்குது நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி, நம்ம எல்லா விஷயத்தையும் ஆழமா நம்புறோமா, இல்ல ஏனாதானோ இப்படியும் இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதா? வேதத்துல இருக்கிறது உண்மைங்க இல்லைங்களா? நம்ம 100% வந்து நம்பணுங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம்மும் மெல்கி ஜெடேக்கும் 2 பேரும் ஒரே ஆள் அப்படின்றத யூதர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. எதை வச்சு நம்புறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 14 verse 18. சாலேமின் ராஜாவாகிய மெல்கி ஜெடேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். அவன் உன்னதமான தேவனின் ஆசாரியனான் இருந்தான். பாத்தீங்களா, உன்னதமான தேவருடைய ஆசாரியர் அவரு. அவர் வந்து பிரீஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஆசாரியர் மட்டும் இல்ல, ராஜாவும் இருந்தார். சாலேம் என்ற ஊர், சாலேம் என்றுதான் லேட்டரா வந்து ஜெருசலேம் அப்படின்ற பெயர் மாற்றம் அடையுது. இவர் அந்த காலத்திலேயே வந்து ஒரு பிரீஸ்ட், ஒரு ராஜா. ஸோ இப்போ யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குன்னு சில ரைட்டிங்ஸ் இருக்குதுங்க. அவங்க வந்து டார்கம்ஸ் அப்படின்ற ஒரு ரபினிக் ரைட்டிங்ஸ் பிரகாரம் அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெல்கிசெடேக் தான் ஷெம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆதியாகமம் 14ல அவரை வந்து கிங் ஆஃப் சாலேம், சாலேம் ஒரு ராஜா, அதுக்கப்புறம் அவர் ஆசாரியர் அப்படின்றாரு. அந்த காலகட்டத்துல ஷெம்மு தான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு மனிதனா இருந்தது. தேவன் கிட்ட வந்து அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப வந்து தேவனுக்கு ஒரு உகுந்த மனிதனாக, தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்த ஷெம்மு தான். அதனாலதான் வந்து ஆபிரகாம் வந்து அவருக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி இருக்குதுங்க இல்லைங்களா, ஒரு ட்ரெடிஷன். இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து நம்புறாருங்க சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லாம அந்த தசம்பாக கொடுக்கறது இங்கத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இல்லைங்களா. அது வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல, இந்த உருன்ற பிளேஸ்ல சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயும் ரொம்ப ஃபேமஸா இருந்துக்குதுங்க அந்த காலகட்டத்துல. இந்த தசம்பாங்க கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல வருதுங்க ஒரு கட்டளையாவே. ஆனா இங்க தசம்பாங்க இவங்க கொடுக்குறாங்கனாக்கா ஆல்ரெடி வந்து அது ப்ரிவலண்டா இருக்குது, நிறைய பேர் அதை செய்யறாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா முப்பிதாக்களும் அதை செய்யறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க கல்ச்சர்ல அது அப்பவே ரொம்ப ஃபேமஸான விஷயமா அது இருக்குதுங்க. இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நானு ஷெம்மை போல ஒரு மெல்கிசேதேக்கை போல தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக இருக்க நான் விரும்புறேனா? என்ன அருமையான டைட்டில் பாத்தீங்களா, ஒரு ஆசாரியர், ஒரு ராஜா. நம்மளையும் தேவன் அப்படிதாங்க அழைத்திருக்கிறாரு, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்றாருங்க இல்லைங்களா. தேவன் அந்த மாதிரி ஒரு அழைப்புக்கு நம்மளை அழைத்திருக்கிறாருங்க சகோதர சகோதரி, சாதாரண ஒரு அழைப்பே இல்லை. அதனால தான் நம்ம வந்து இதை பாக்குறோம். அது மட்டும் இல்லாம மெல்கிசேதேக்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கம்பேர் பண்றாருங்க பவுல். அதை பத்தி எபிரேயர் புஸ்தகத்துல தெளிவா எழுதியிருக்கிறாரு. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யூசுவலா ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றத நம்ம பாக்குறோம். நம்மளும் அப்படி ஜெபம் பண்றோம், இல்லைன்ட்டு இல்லைங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஷெம்மின் தேவன் அப்படின்றத குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க பைபிள்ல. ஃபர்ஸ்ட் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் வர்றதுக்கு முன்னாடியே ஷெம்மின் தேவன் தான் வருது. இதுவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கோ. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 9 verse 26. பின்னும் அவன் ஷெம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. பாத்தீங்களா, ஷெம்மின் தேவன் ஆகிய கர்த்தர் அவர் யாருங்க? ஷெம்மின் தேவன். இதுவே ரொம்ப ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா செம்மோட வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து வரணும். சோ இதனாலதான் அந்த ஒரு வார்த்தை வந்து இங்க சொல்லப்படுதுங்க. உலகத்துக்கே ஆசீர்வாதம் இந்த லினியேஜ்ல தான் வருதுங்க. ஷெம்மோட வம்சாவளியில தான் உலகத்துக்கே வந்து என்னங்க ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு கிடைக்குதுங்க. இது லூக்கு 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவோட வம்சா வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல நம்ம பார்க்கும்போது எல்லாரும் வராருங்க. ஷெம் வராரு, ஆபிரகாம் வராரு, தாவீது வராரு, அதன் மூலயமா இயேசு கிறிஸ்துவும் வராரு. சரிங்களா. சோ ஷெம்மு கிட்ட தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு கவனன்ட். ஆபிரகாம் கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் பண்றாருங்க, தாவீது கிட்ட ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் எல்லாமே நிறைவேறுது எங்கங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள. இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோமோ நம்ம எல்லாரும் யாரோட பிள்ளைகள் ஆயிட்டோம்? ஆபிரகாமோட வம்சம் ஆயிட்டோங்க. தேவனுடைய மாபெரும் திட்டம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? அந்த பிளெஸ்ஸிங் இயேசு கிறிஸ்து மூலியமா உலகத்துக்கே வருதுங்க இல்லைங்களா. சோ அந்த பிளெஸ்ஸிங்கை நான் வந்து உணர்றேன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்.
உலகத்துல எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா இதை ரொம்ப சாதாரணமான அழைப்பா நம்ம வந்து எடுத்துக்கூடாதுங்க சகோதர சகோதரி, இல்லைங்களா? இதுக்காக நம்ம ரொம்ப சீரியஸாக வந்து பிரயாசப்படணும். ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம் வந்து அவரோட தகப்பனுடைய கௌரவத்தை வந்து காப்பாத்துறாருங்க. நோ வந்து குடிச்சிட்டு கீழே வந்துடுறாருங்க, ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாருங்க. இவர் என்ன பண்றாருங்க, அவரோட கௌரவத்தை வந்து காப்பாத்துறாருங்க. பின்பக்கமே அந்த ட்ரெஸ் எடுத்துன்னு போயிட்டு கவர் பண்றாங்க இவரு ஷெம்மு யாப்பத் ரெண்டு பேருமே, இல்லைங்களா? ஆனா ஆம் என்ன பண்றாருங்க, கண்டுட்டு பார்க்காத போயிடுறாருங்க. ரொம்ப ரொம்ப தவறாயிட்டு. அதனால தேவன் என்ன பண்றாருங்க, நோவா மூலியமா அவருக்கு ஒரு சாபம் வந்துருதுங்க, இல்லைங்களா? ஆனா ஷெம்மும் யாபேத்தும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸ்பெஷலா ஷெம்முக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் இங்க வந்து கிடைக்குதுங்க. காரணம் என்னன்னாக்கா, அவங்க தகப்பனுடைய கௌரவத்தை வந்து அவர் காப்பாத்துறாருங்க அந்த இடத்துல, இல்லைங்களா? அந்த பரிசுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருங்க. ஒரு பியூரிட்டி, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஆஃப்டர் ஃபிளட். அதனாலவே தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 9:23. அப்பொழுது செம்மும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு பின்னாக நடந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் முகங்கள் பின்னாக இருந்ததால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. பாத்தீங்களா? பார்க்காம போய் பண்றாருங்க, சரிங்களா? சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து மத்தவங்க தவறு செய்யும் போது அது திருத்தத்தான் வந்து ட்ரை பண்ணணுமே தவிர அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்க கூடாதுங்க, அவங்கள திட்டக்கூடாது, இல்லைங்களா? So அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம நீதியின் வழியில தான் நடக்கணுங்க. டிக்னிட்டியை வந்து காப்பாற்றணும் தான் பார்க்கணுமே தவிர நம்ம வந்து அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்க கூடாதுங்க. கலாத்தியர்ல கூட பவுல் தெளிவா சொல்றாருங்க, யாராவது தவறுல அகப்பட்டா நீங்க என்ன பண்ணணும், ஆவிக்குரிய இருக்கிற நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள வந்து சீர் பொருத்தம் பண்ணணும், அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்றாருங்க. இங்க வந்து அவர் நெஞ்சிருந்தா ஷெம்மும் யாப்பேத்தும் அவங்க அப்பாவை அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருந்துக்கலாங்க ஆம் மாதிரி. ஏன்னா தப்பு அவருது தாங்க, இல்லைங்களா? நோ தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாத பண்ணாரோ, ஆனா இவங்க என்ன பண்றாருங்க, அந்த கௌரவத்தை வந்து காப்பாத்துறாருங்க, இல்லைங்களா? ஈஸியான விஷயம் என்ன தெரியுங்களா, ஒருத்தர் தவறு பண்ணிட்டா அதை குற்றம் சாட்டி அவங்கள காயப்படுத்தி வெறுத்து ஒதுக்குறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க கிட்ட போய் உக்காந்து பேசி அவங்க மனசை புரிஞ்சு கொண்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி சரியான வழியில வழி நடத்துறது தான் கஷ்டம். தேவன் அதை தான் வந்து செய்ய சொல்றாருங்க. இதுதான் வந்து தேவனோட கண்ணோட்டத்தை நீதியான விஷயங்கள், அந்த நீதியை தான் ஷெம் இங்க பண்றாருங்க. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, மத்தவங்க தவறு செய்யும் போது அவங்கள வந்து திட்டி நம்ம காயப்படுத்தி ஒதுக்குறோமா, இல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள சீர்போதம் பண்றோமா? அந்த சீர்பொருந்த பண்றதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புகின்ற விஷயங்க சகோதர சகோதரி. நம்ம அவங்களோட டிக்னிட்டியை வந்து காப்பாற்றணும். நம்ம எல்லோருமே பாவிகள் தான், இதுல நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. தேவன் கையில ஒப்பு கொடுத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களும் நல்வழியில வரதான் வந்து நம்ம முயற்சி எடுக்கணும். ஏன்னா தேவன் நம்ம மேல எவ்வளவு பொறுமையா இருக்கிறாருங்க. நம்ம யாருமே கெட்டு போக கூடாதுன்னு அவரு நினைக்கும் போது நம்ம எப்படி ஒருத்தர் கெட்டு போகணும்னு நினைக்க முடியும்? அவங்கள வந்து சிறுபதம் பண்ணவங்க, இது தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம் யாருனாக்கா ஈப்ரூஸ்க்கு அவர் ஃபாதர்ங்க. இன்னைக்கு உலகத்தையே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கலக்குறாருங்க ஈப்ரூஸ். ஏன்னா அவங்கள பார்த்தா நிறைய பேர் பயப்படுறாங்க, இல்லைங்களா? யூதர்கள், யூதர்கள்னாலே மத்தவங்க கொஞ்சம் பயம்தான். பெரிய பெரிய நேஷன்ஸ் அவங்க முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியலங்க இன்னைக்கு. அந்த லெவல்ல வந்து தேவர் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் ஃபோர் ஃபாதர் யாரு? ஷெம்மு, இல்லைங்களா? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 10:21. யாப்பேத்தின் அண்ணனாகிய ஷேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் எப்பேரின் பிள்ளைகளுக்கெல்லாம் தகப்பன். இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்ல இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் ஈப்ரூஸ் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஈபேர்ன்ற வார்த்தையில அந்த அந்த வேர்டு தான் ஈப்ரூன்ற அந்த இதுங்க. ஸோ இதோட ஃபோர் ஃபாதர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஷெம்மு தான் வராரு, பேட்ரியாக். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஆபிராமுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, என் பிரியனாக அப்ராம் அப்படின்றார். அவரும் வந்து ஒரு ஈப்ரூ தான், ஓகேங்களா? சோ தேவன் என்ன பண்றாருங்க, அந்த ஒரு வம்சத்துக்கே தலைவனாக இந்த ஷெம்ம தான் வைக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா மெர்னெப்டா ஸ்டேல் அப்படின்றவரு என்ன பண்றாரு, ஒரு கல்வெட்டை வந்து கண்டுபிடிக்கிறாருங்க, சரிங்களா? சோ அதுல என்ன தெரியுதுனாக்கா 1896 எங்க கண்டுபிடிக்கிறாருனாக்கா இஜிப்ட்ல. அவங்க கண்டுபிடிக்கும் போது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த ஈப்ரூஸ் பீப்புளோட அந்த கல்ச்சரு, அந்த லாங்குவேஜோட தொன்மை ரொம்ப ரொம்ப பழமையா வாழ்ந்தது. அந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து ரைட்டிங்ஸ் வச்சு இருந்திருக்கிறாங்க.
அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சிவிலைஸ்டா அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு கல்வெட்டு வந்து ரொம்ப பெரிய ஆதாரமா இருந்துச்சுங்க. இதை கண்டுபிடிச்சவர் இவரும். சோ இது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்க அந்த காலகட்டத்துல. இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? இல்லைங்களா? மத்தவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு அழைப்புங்க. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இப்போ நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல உலகத்தார் போல நடந்து கொண்டு இருக்கிறோமா? யோசிக்க வேண்டிய கேள்வி. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம்மோட வம்சத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர தொடங்கி ஒரு காலகட்டத்து வரைக்கும் தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தினாருங்க. ஆனா காலப்போக்குல அவங்க வம்சாவளியில நிறைய பேர் என்ன பண்றாங்க, விக்கிரக ஆராதனைக்கு திரும்புறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அவரோட லைன்லயே சில பேர் வந்து தவறான காரியத்துக்கு வந்து போறாங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கலாங்க. ஜாஷுவா சாப்டர் 24 வர்ஸ் 2ல. அப்போது யோசுவா சகல ஜனங்களிடமும் சொல்லியதாவது, கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவன் உரைக்கிறார், பண்டைய காலத்தில் உங்கள் பிதாக்கள் ஆகிரகாமின் தகப்பனாகிய தேராகும், நாகோரின் தகப்பனாகிய தேராகும் ஆற்றின் அப்புறத்தில் வாசமாயிருந்த வேறே தேவர்களை சேவித்தார்கள். பாத்தீங்களா? ஆபிரகாமோட தகப்பன் காலத்துல அவங்க என்ன பண்றாங்க, வேறே தேவர்களை வந்து சேவிக்கிறாரு, விக்கிரக ஆராதனை பண்ணியிருக்கிறாருங்க. இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஷெம்மோட வம்சத்துல இந்த மாதிரி தவறு நடந்துக்குதுங்க. ஆனா தேவன் வந்து அவங்களை விட்டு கொடுக்கலங்க. ஆபிரகாம்ன்ட்டு ஒரு மனுஷன் வராருங்க. அவர் வந்து காடுக்கு ஃப்ரெண்டா வராருங்க. தேவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா வராரு. ஆனா அதுக்கு முந்தைய காலகட்டத்துல அவங்க என்ன பண்றாருங்க, கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. ஆனா தேவன் விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம எவ்வளவு தடவை தேவனை விட்டு தூரம் போனாலும் தேவன் நம்மளை விட்டு கொடுப்பதே அல்லங்க சகோதர சகோதரி. இதை நம்ம மறந்துடவே கூடாதுங்க. ஒரு தடவை நம்மளை அழைச்சிட்டாருன்னா தேவனு அவ்வளவு ஈஸியா நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் வந்து தேவன் என்ன பண்றாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா, நோவா மூலியமா அந்த வாக்குத்தத்தத்தை வருதுங்க. ஸ்தெம்மோட தேவன் ஸ்தோத்திரிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி. சோ அது நிறைவேறணும்னாக்கா அவங்க வம்சாவளி வந்து தேவனுக்கு திரும்பணும். ஆபிரகாம் மூலியமா வந்து நிறைவேறுதுங்க சகோதர சகோதரி. இந்த ஊருன்ற பிளேஸ்ல நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணும்போது கல்வெட்டுகள் கிடைக்குதுங்க இல்லைங்களா, நிறைய எஸ்கவேஷன்ஸ் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல ரொம்ப அட்வான்ஸ்டா சிவிலைஸ்டா இருக்கிறாங்க அந்த ஊரு. ஆனா அதே சமயத்துல விக்கிரகனை வந்து தலை தூக்கி இருக்குதுங்க. எங்க போனாலும் விக்கிரகங்கள். அந்த ஊர்ல இருந்து வராருங்க யாரு, ஆபிரகாம். தேவன் என்ன சொல்றாரு, உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்றாரு. தேவனுடைய ஃப்ரெண்டா ஆகுறாருங்க அவரு. எப்படிப்பட்ட ஊர்ல இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதனா தேவன் வந்து அவரை மாற்றாரு பாருங்க சகோதர சகோதரி. இதுதான் தேவனுடைய வல்லமைன்றது. தேவன் ஒரு வாக்கு கொடுத்தா அதை எப்படி ஆனாலும் நிறைவேற்றுவாருங்க. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவது தான் நம்மளுடைய தேவன். யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம சத்தியத்தை விட்டு தூரம் போறோமா, கல்ச்சர் கூட மிங்கிள் ஆயிட்டு இருக்கிறோமா, ஏதாவது தேவையில்லாத கலாச்சாரங்களுக்குள்ள நம்ம வந்து ஈடுபாடு காட்டிட்டு இருக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? இதை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம்மோட வம்சாவளியில முக்கியமான தேசங்கள் எல்லாம் வருதுங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப சிவிலைஸ்டான நேஷன்ஸ் இவர் மூலியமா வராங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 10:22. ஷெம்மின் புத்திரர்கள் ஈலாம், அசூர், அர்பாசாத், லூத், அராம். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜாதியா வந்து மாறுதுங்க, ஒரு ஒரு கண்ட்ரியா வந்து மாறுது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈலாம்னாக்கா ஈலமைட்ஸ், ஏன்ஷியன்ட் பெர்ஷியா ரீஜனை வந்து குறிக்குதுங்க இல்லைங்களா இந்த ஈலம்ன்றது. அதுக்கப்புறம் அஷூர், அஷூர்ன்றது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அசிரியா தேசத்தை வந்து குறிக்குதுங்க. அசிரியா தேசம் அது மூலியமா வருது. இவங்க எல்லாமே வந்து ஒரு மனுஷரோட பேர் தாங்க. அந்த மனுஷனோட பேரே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரியா வந்து மாறுதுங்க. அதுக்கப்புறம் அராம் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அராமியன்ஸ், இன்னைக்கு வந்து சிரியன்ஸ். அதுக்கப்புறம் அர்பாசாக் நீங்க பாத்தீங்கன்னாக்கா லைன் வந்து ஆப்ராமோட லைனை வந்து குறிக்குதுங்க. இதெல்லாம் முக்கியமான கண்ட்ரிஸ் அந்த காலத்துல. ரொம்ப ரொம்ப வந்து டெவலப்டு நேஷன்ஸ்ங்க. இப்ப அசிரியானும் போதே நம்மளுக்கு எது ஞாபகம் வருதுனாக்கா நினிவே பட்டணம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஏன் தேவன் அவங்கள ரட்சிக்கின்றார், அழிக்கிறேன்னு வாக்குத்தத்தை கொடுத்தாருங்க. மனம் திரும்பின உடனே தேவன் அவங்களுக்கு என்னங்க ஒரு ரட்சிப்பை கொடுத்துடுறாருங்க, மன்னிச்சிடுறாருங்க. மாடர்ன் டே ஈராக்க வந்து குறிக்குது சரிங்களா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கிறாருங்க. ஈவன் அனிமல்ஸ் கூட வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. தேவன் வந்து இரக்கம் காமிச்சிடறாருங்க. ஏன்னா செம்மோட வம்சாவளியில வந்த தேவன் எல்லாரையும் நேசிக்கின்றவருங்க. இதை நம்ம மறந்துடவே கூடாதுங்க சகோதர சகோதரி. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார் அப்படின்றத நம்ம உணர்ந்தவங்களா இருக்கிறோமா? அப்படி உணர்ந்திருந்தா எல்லா விஷயத்திலயும் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிதலை காட்டணும்.
சில விஷயத்துல மட்டும் கீழ்ப்படிதல் காட்டினா தப்பு. 100% நம்ம என்னங்க நம்மளோட அப்படி காட்டணும்னு வச்சுங்களேன், தேவனோட நாமம் மகிமைப்படும், தேவனும் நம்மளை ஆசீர்வதிப்பார். 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஷெம்மோட வம்சத்துல யார் வருதுங்க? ரொம்ப முக்கியமானவர். இயேசு கிறிஸ்து வராருங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்துல வராரு. மிகுந்த சந்தோஷமான விஷயம். தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலியமாக நிறைவேறுதுங்க. அவர் மூலியமா உலகமே வந்து என்னங்க ஆசீர்வதிக்கப்படுது. லூக்கா 3:36. அது காயினின் மகனாகிய அர்பாசாத்தின் மகனாகிய ஷேமின் மகனாகிய நோவாவின் மகனாகிய லாமேக்கின் மகன். சோ இது அப்படியே ஆதாம் இருக்க போதும். ஷெம் இருக்கிறாரு. அப்புறம் ஆதாம் வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவோட ஃபேமிலி லைன். இந்த லைன்ல யாரெல்லாம் வராங்க? ஆபிரகாம் வராருங்க இல்லைங்களா? டேவிட் வராருங்க, இயேசு கிறிஸ்து வராருங்க, இன்னும் சொல்லிட்டே போலாங்க. தேவன் வந்து செஞ்சுரிஸ் டுகெதர், சரிங்களா? அவ்வளவு 1000 வருஷம் என்னங்க எல்லாரையும் பாதுகாத்துட்டு வராருங்க, கூடவே இருந்தாருங்க. இவங்க வந்து தேவனை விட்டு தூரம் போனா கூட தேவன் என்னங்க அவங்கள பராமரித்தார், அவங்க தேவைகளை சந்தித்தாருங்க. அவரோட வாக்குத்தத்தத்தை தேவன் வந்து கடைசியில நிறைவேற்றித்தாருங்க. இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தா அதை நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தான். அதன் மேல 100% நம்பிக்கை நமக்கு இருக்குதா? என்னைக்கு வேணாலும் இயேசு கிறிஸ்து வரலாங்க இல்லைங்களா? ஆனா வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நிறைவேறணும், அதுவும் உண்மைதான். நம்ம வந்து ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான கேள்விங்க இல்லைங்களா? அதை நம்ம 100% நம்பணும்னு வச்சுங்களேன், ஆயத்தமா இருப்போங்க சகோதர சகோதரி. ஏனோதானோன்னு நம்ம இருக்க மாட்டோம். சோ செம்மையின் மூலமாக இவ்வளவு விஷயத்தை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமேன்.